ரிஷபராசியில வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து உச்சபலம் பெற்றிருப்பார். இது சுக்கிரனினுடைய சொந்த வீடு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு நீச்சம் அப்படிங்கிறது கிடையாது ரிஷபத்துல. ரிஷபத்துல பொதுவா சுக்கிரனினுடைய வீட்ல சுக்கிரன் அங்கேயே இருக்கார் ஆட்சி அப்படிங்கும் பொழுது, கூடவே செவ்வாய் வந்து நெறைய ஜாதகங்கள்ல வந்து இருக்கும். அந்த சுக்கிரன், செவ்வாய் ரிஷபத்துல இருக்கும்பொழுது, அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகருக்கு வந்து பெண்களுக்கு குறிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ சந்திரனும் அந்த ராசியிலேயே இருந்து, நீங்க வந்து ரிஷப லக்னமா இருந்து, 7 குடையவன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது, தாம்பத்திய வாழ்க்கை வாழ்க்கை எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள்ல தான் இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்கு சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் இது எல்லாம் அந்த ராசியிலேயே இருக்கும் பொழுது, பெரிய நல்ல பலன்களை வந்து அது கொடுக்காது. அவங்க சூரியனும் அங்கேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். வைகாசி மாசம் பொறந்தாங்க அப்படின்னா, அது இன்னும் சுத்தம். வயித்துல எப்ப பார்த்தாலும் ஒரு ஆப்ரேஷன் பண்றதோ, இல்ல சரியான அந்த குடல் வழி பாதையில அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது, உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்றுதான். சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கு? கிருத்திகையா, ரோகிணியா, மிருகசீரிஷமா அப்படிங்கிறதும். ஸோ செவ்வாயும் அதிலேயே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஆரோக்கியம் தான் எப்பொழுதுமே ஒரு கிரக காம்பினேஷன்ஸ்ல லக்னத்திலேயே கிரகங்கள் இருக்கு அப்படிங்கும்போது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் வரும். ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையில, ஏன்னா சப்தம ஸ்தானத்துக்கு உடையவன் செவ்வாய் தானே. ஸோ 7க்கும் 12க்கும் உடையவன்னு சொல்லுவோம். ஸோ அவர் சுக்கிரனோட சேர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா திருமண தோஷங்கள், ஒரு கல்யாணம் ஆகி நின்று போயிடலாம். ஐ மீன் டிவோர்ஸ் ஆகி இன்னொரு கல்யாணம் ஆகலாம். இல்ல நிச்சயதார்த்தம் ஆகி நின்று போய் இன்னொரு கல்யாணம் ஆகலாம். இல்ல கணவரோட ஒரு கல்யாணம் தான் இருக்கும். பட் கணவரோட தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் வரலாம். நான் ஒரு தோராயமா ஒரு இதுவா தான் நான் சொல்றேன். அதுக்காக நீங்க வந்து எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதுல இந்த சூரியன், சுக்கிரன் அதுவும் சப்தம காரகன் செவ்வாய், சூரியன், சுக்கிரனோட இருக்கும் பொழுது, பெண்களுக்கு குறிப்பாக கணவரால் ஏமாற்றப்படலாம். அந்த கணவருக்கு வந்து பிற பெண்களிடத்தில் ஈடுபாடோ, மனைவி இல்லாமல், இல்ல பிற பெண்களோட தொடர்பு உள்ளதோ, இந்த மாதிரி சில ஜாதகங்கள்ல வரும். அதனால தான் இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரில்யூட் வந்து நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க கேட்கலாம், "ஏன் பெண்களுக்கு இருந்தாலும் அவங்க கணவனை ஏமாத்த மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து 8 குடைய குரு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் என்ன தப்பு பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துடன் அந்த கணவருடைய காலம் தள்ளிருவாங்க. சப்போஸ் 8 குடைய குரு சரியில்ல அப்படிங்கும்போது, இவங்க கணவரை ஏமாற்றலாம். இல்ல இவங்க வுட்டுட்டு கூட போகலாம். ஸோ இது அந்த தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது.